الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى زاد الآخرة فمن أخذها فقد فاز فوزا عظيما ومن تركها فقد خسر خسرانا مبينا فقد قال الله تعالى في قرآنه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقال الله أيضا وأمر أهلك بالصلاة واصطبر عليها صدق الله العلي العظيم وقال نبينا وراشدنا وهادينا وقرة أعيننا صلى الله عليه وسلم كل مولود يولد على فطرة الإسلام فإن أبواه يهودانه أو ينصرانه أو يمجسانه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய ஏகநாயன் ரப்புல் ஆலமீன் அகிலத்தின் சொந்தக்காரன் ஆட்சியாளன் அல்லாஹ் அவனையே போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் ஈடேற்றமும் ஈருலகத் தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் அன்னாரை துயர்ந்தவர்கள் முஃமின்கள் முஸ்லிம்கள் முத்தகீன்கள் அனைவர் மீதும் கியாம நாள் வரைக்கும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய உயர்ந்த நியத்தோடு வந்து ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்து இரட்சிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுவை எல்லா நிலைமைகளிலும் பயந்து தக்வாவோடு எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறும், சத்தியமான இந்த தீனுல் இஸ்லாம் எமது வாழ்க்கையில் ஏறிய விடயங்களை முற்றுமுழுதாக முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்குமாறும், விலக்கியவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொண்டவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோரும் ஒரு இஸ்லாமிய ஆண்டுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இன்னும் ஒரு இஸ்லாமிய புது வருடத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு நிலையிலும் இன்றைய குத்பா பிரசங்கத்திலே இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடைந்து வசதி வாய்ப்பு பெற்றவர்கள், அல்லாஹுடைய பாக்கியம் கிடைத்தவர்கள் எல்லாம் இறையில்லம் காபத்துல்லாவை சென்று தரிசித்து ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துக் கொண்டு தங்களுடைய நாடுகளுக்கும் வீடுகளுக்கும் திரும்பிக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் எல்லோரும் மிக சிறப்பாக ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தை முடித்துவிட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நாடளாவிய ரீதியிலும் உலக அமைப்புகளிலும் உல்ஹியா என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய கைங்கரியத்தை முடித்துக் கொண்டு ஹிஜ்ரி 1445 இஸ்லாமிய வருடத்துக்கு விடை கொடுத்து
புதிய இஸ்லாமிய வருடத்திலே கால் பதிக்கின்ற ஒரு பெருமதியான சந்தர்ப்பத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்வை பொறுத்தவரையிலே அவன் கழிக்கக்கூடிய 2 நாட்கள் சமமாக அமைய முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஃமினுடைய 2 நாட்கள் ஒருபோதும் சமமாக இருக்கக்கூடாது. நானும் நீங்களும் கழித்த நேற்றைய நாளை விட இன்றைய நாள் வித்தியாசப்பட வேண்டும். இன்று நானும் நீங்களும் கழித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய நாளை விட இன்ஷா அல்லாஹ் கிடைக்குமாக இருந்தால் நாளைய நாள் வித்தியாசமான நாளாக அமைய வேண்டும். இதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் தான் படுக்கைக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே தன்னை முஹாசபா, தன்னை சுயமாக அவர்கள் விசாரித்துக் கொள்ளுவார்கள். இன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நனவு நஷ்டங்களை பற்றி பேசிக் கொள்ளுவார்கள். ஏதாவது நன்மைகள் நடந்திருந்தால் அல்லாஹ்வை புகழ்வது மாத்திரமல்ல, தவறுகள், பிழைகள், பின்னடைவுகள் நடந்திருந்தால் அதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடி நாளைய தினம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்திலே உறுதியாக இருப்பார்கள். இது அடிப்படையான ஒரு முஸ்லிமுடைய முஃமினுடைய பண்பாடு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே தான் நாம் ஒரு வருடத்துக்கு விடை கொடுத்து மறு வருடத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் பல்வேறு விதமான செல்வங்களை கொடுத்திருக்கிறான். நியாமத்துகள், அருட்கொடைகள் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை, நியாமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் யாராலும் அதற்கு விடை காண முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, எண்ணி முடிக்க முடியாது, கற்பனை செய்து முடிக்க முடியாது, கணக்கிட்டு முடிக்க முடியாது, பேசி முடிக்க முடியாது, செவியேற்று முடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அப்படி அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வித்தியாசமான அருட்கொடைகளை, நியாமத்துகளை இந்த பூமியிலே கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். நாம் விளங்கி இருப்பதை போல அல்லாஹ்வுடைய அருள் என்று வருகின்ற பொழுது காசும் பணமும் பொருளாதாரமும் வசதி வாய்ப்புகளும் மாத்திரமல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஓய்வு நேரத்தை ஒரு அருளாக பார்த்தார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற உடல் ஆரோக்கியத்தை ஒரு அருளாக பார்த்தார்கள். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்ற விலை மதிக்க முடியாத, தவறுகின்ற பொழுது யாராலும் ஈடு செய்ய முடியாத, அல்லாஹுடைய நாட்டத்திலே இல்லாமல் போகின்ற பொழுது யாராலும் தந்து முடிக்க முடியாத ஒரு உயர்ந்த நியாமத்தாக, அருளாக ரப்புல் ஆலமீன் நானும் நீங்களும் சுமந்திருக்கின்ற, என்னுடைய உங்களுடைய கைகளிலே மடிகளிலே தவழுகின்ற குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் ஒரு வித்தியாசமான நோக்கத்தை, ஒரு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒப்பீட்டளவிலே கடந்த ஓரிரு தசாப்தங்களாக கல்வியில், அறிவியலில், படிப்பில் எமது சமூகம் ஓரளவு சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டாலும் கூட, இதே போன்று இன்னும் ஒரு புறம் பண்பாட்டு வீழ்ச்சியிலே, மோரல் கிரைசிஸ், மிகப்பெரியதொரு சவாலை நானும் நீங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நாட்டிலே நடைபெறுகின்ற சாதாரண தர, உயர்தர அரச பரீட்சைகள் நடந்து முடிகின்ற நாட்களிலே பெரும்பாலான இஸ்லாமிய பாடசாலைகளினுடைய கடைசி நாள் நிகழ்வுகள் எங்களுக்கு மிகப்பெரியதோர் படிப்பினையை, பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் உருவாக்க நினைக்கின்ற, நாம் எமது கண்களுக்கு முன்னால் குளிராக காண எதிர்பார்த்திருக்கின்ற எமது எதிர்கால சந்ததிகளினுடைய நிலைப்பாடு எப்படி அமையப் போகிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய, அதற்காக முடியுமான எல்லா விதமான பங்களிப்புகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக தார்மீக கடமைப்பாட்டோடு இந்த இடத்திலே இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தைகளே ஒரு நியாமத்தாக பேசுகிறார். அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நாம் தந்திருக்கின்ற மிகப்பெரிய அலங்காரம், உங்களோட கல்வுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், உங்களோட கண்களுக்கு மிகப்பெரிய குளிர்ச்சி உங்களுடைய குழந்தைகளும். அல்லாஹ் சொல்லுகின்ற அடுத்த விஷயம், அல் மால் வல் பனூன்,
உங்களுடைய பொருளாதாரமும். கண்ணியமான சகோதரர்களே, இதே குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, எந்த பொருளாதாரத்தை, எந்த காசு பணத்தை, எந்த வசதி வாய்ப்புகளை, எந்த குழந்தைகளை அல்லாஹ் ஜீனத் அலங்காரம் அழகு என்று பேசுகிறானோ இதே குழந்தைகளை அல்லாஹ் இதே குர்ஆன்ல ஃபித்னத்தாகவும் பேசுகிறான். இந்த 2 குர்ஆனுடைய வசனங்களும் பெற்றோர்களாகிய தந்தைமார்களாகிய எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையிலே மிகப்பெரியதொரு உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. சரியாக வழிகாட்டினால், பண்பாடாக வளர்த்தால், ஈமானிய உணர்வோடு குழந்தைகள் சரியாக வளர்க்கப்படுமாக இருந்தால் அந்த குழந்தைகளினால் கிடைக்கின்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சுப்ஹானல்லாஹ் உலகத்தோடு மாத்திரமல்ல, சக்ராத்துடைய நிலையில் மாத்திரமல்ல, நாளை உயர்ந்த ஜன்னாவிலே கொண்டு எங்களை கரை சேர்க்கின்ற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் எங்களோடு இருக்கும். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் நானும் நீங்களும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஹிஜ்ரி 1446 இஸ்லாமிய வருடத்திலே குழந்தைகளுடனான எமது உறவு, அதிலும் குறிப்பாக எங்களுடைய தோளுக்கு மேலால் வளர்ந்த, எங்களோடு மிக நெருக்கமாக பழகிக் கொண்டிருக்கின்ற எமது ஆண் குழந்தைகள் மகன்மாருடைய உறவும் ஒரு தந்தையினுடைய உறவும் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை உங்களோடு இந்த இடத்திலே நான் பகிர்ந்து கொண்டு முடிக்கிறேன். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தார். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தார். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த செல்வங்கள்ல, நியாமத்துகள்ல உயர்ந்த செல்வமாக இருந்தவர்கள் தான் அவர்களுடைய குழந்தைகள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆரோக்கியமான குடும்பம், ஒரு அமைதியான குடும்பம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு குடும்பம் உருவாக வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்திலே அந்த குடும்பத்தினுடைய 3 தரப்பினர்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக வேண்டும். 3 தரப்பினர்கள் இந்த தீனோடு சங்கமிக்க வேண்டும். 3 தரப்பினர்கள் இந்த மார்க்கம் சொல்லித் தந்திருக்கின்ற சரியான அஹ்லாக்குகள், பண்பாடுகளோடு வளர்க்கப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு குர்ஆன் பல்வேறு இடங்களிலும் மிக அழகாக பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குடும்பத்திலே தலைவராக இருக்கின்ற தந்தை ஒரு சாலிஹான மனிதராக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மனிதராக, பண்பாடுள்ள மனிதராக, இறையச்சமுள்ள ஒரு மனிதராக இருக்கின்ற பொழுதே அவரை ஒட்டி வாழுகின்ற அந்த குடும்பத்தினுடைய மனைவியும் குழந்தைகளும் சீரானவர்களாக வளருவார்கள். வரலாறுகள்ல, நபிமார்களுடைய சரிதைகள்ல நிறைய இந்த விஷயங்களை பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுடைய காலத்துல நானும் நீங்களும் செய்து முடித்த அநேகமான கிரியைகள் இந்த ஒரு குடும்பத்தினுடைய முழு வாழ்க்கை வரலாறும் சகோதரர்களே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் அர்ப்பணித்தவை, தன்னுடைய குடும்பத்துக்காக அவர்கள் செய்த தியாகங்கள், இதையெல்லாம் குர்ஆன் நிறைய பேசுகிறது. இதனாலதான் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன், குர்ஆன்ல அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு தனி மனிதராக பேசல, ஒரு சமூகமாக அல்லாஹ் பேசுகிறான். உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா, தூய்மையான அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ஒரு உம்மத், ஒரு சமூகம் அல்லாஹ் பேசுகின்றான் என்றால் ஆரம்பமாக அவங்களோட முயற்சி ஒரு சாலிஹான, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அழகிய கட்டமைப்பை கொண்ட ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுல இருந்துச்சு. அதனுடைய விளைவுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை முதிர்ந்த வயதுல வருகுது, உங்களோட மகனை நீங்க உங்களோட கைகளாலேயே அறுத்து நீங்க பலியிடுங்க. இந்த நேரம் பாருங்க, அந்த தந்தைக்கு மகனுக்கு மத்தியிலே காணப்பட்ட உறவினுடைய அந்த நெருக்கத்தை பாருங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை பார்த்து கேட்கிறாங்க, யா புனை இன்னி அராஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. இன்னைக்கு நானும் நீங்களும் எங்களோட சொந்த வீட்டுல நாங்க செலவழிச்சு, நாங்க தியாகம் செஞ்சு, நாங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல அடுத்த ரூம்ல மகன் தூங்குவாரு. பாப்பாவாகிய எங்களுக்கு இன்னைக்கு தைரியம் இல்ல,
மகனை எழுப்பாட்டி மஸ்ஜிதுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு பெய்திடு மகன் என்று சொல்ற அளவுக்கு தைரியம் இழந்த பெற்றோர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு கண்ணியமானவர்களை எதிர்பார்க்கிறோம். நாளை குழந்தைகளால எங்களுக்கு மனசுக்கு அமைதி வரணும், குழந்தைகளால எங்களோட கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கணும், ஒரு அழகான சமுதாயம் கட்டமைக்கப்படணும் என்று நானும் நீங்களும் எதிர்பார்க்கிறோம். எந்த இடத்துல ஃபஜ்ருடைய அசான் கேட்குது, நாங்க மஸ்ஜிதுல அடுத்து எங்கட சொந்த வீட்டுல தூங்கிக் கொண்டிருக்க கூடிய எங்கட மகனை எழுப்பி மஸ்ஜிதுக்கு போங்க என்று சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லாத பெற்றோர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த தைரியத்தை பாருங்க. அப்படி ஒரு பானையில வளர்க்கப்பட்டாங்க, அப்படி ஒரு ஈமானிய பலத்தோடு உருவாக்கப்பட்ட குழந்தை, ஒரு மகன். யா புனை இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனே, அல்லாஹ்வுடைய கட்டளை கனவினூடாக எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உங்களை நான் அறுக்கோனும் வாப்பா, உங்களோட ஒப்பீனியன், உங்களோட ஐடியா என்ன? எவ்வளவு கஷ்டமான கஷ்டம் நிலைமை யோசிச்சு பாருங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரியான ஒரு தந்தைக்கு, சாலிஹான ஒரு தந்தைக்கு, அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பற்ற ஒரு தந்தைக்கு பிறந்து வளர்க்கப்பட்ட மகன் அல்லவா, மகனுடைய அதர் பதில பாருங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அல்லாஹ்வுடைய கட்டளையா தந்தையே, தாராளமாக நிறைவேற்றுங்க, இன்ஷா அல்லாஹ் நாளை பொறுமையாளர்கள் ஒருவராக என்ன கண்டு கொள்ளுவீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெற்றோர்களாகிய நானும் நீங்களும், குறிப்பாக தந்தைமார்களாகிய நானும் நீங்களும் இப்ப உள்ள இந்த ஜெனரேஷன்ல எங்க மகன்மாரோட மிக கவனமாக நாங்க கையாள வேண்டிய சில நிலைப்பாடுகள் இருக்கின்றன. இன்னைக்கு எங்க குழந்தைகள் வாழ்ற சமூக சூழல் அப்படித்தான். பாவங்கள், அசிங்கங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எக்கச்சக்கமாக நிறைந்து மலிந்த காலகட்டம். பிள்ளைகளோட நாங்க கடுகடுப்பாக, பிள்ளைகளோட நாங்க உணர்வுகளை மதிக்காம, மகன்மாருடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சு கொள்ளாம நாங்க எப்ப நடக்க ஆரம்பிக்கிறோமோ, கண்ணியமானவர்களே, இப்படியான நடவடிக்கைகளினால எத்தனையோ தந்தை மகனுடைய உறவுகள் சீரழிந்து சின்ன பின்னப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு மகனை கொடுத்திருந்தார், கன்ஆன் என்ற மகன். வாப்பா சத்தியமான மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தீனோட, மகன் அடுத்த பக்கம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முடிவு வரப்போவது வெள்ள பிரளயம். இந்த வாப்பா பாருங்க, மகன் மதானத்தில் இருக்கிறார், வாப்பா இருக்கக்கூடிய சத்தியமான வழியை விட்டும் தவறில இருக்கிறார். இப்ப கூட இந்த வாப்பா அந்த மகனை கடிஞ்சு கொள்ளல. யா புனை, அருமை மகனே. தந்தையுடைய உணர்வு வார்த்தை பிரயோகங்கள். இந்த நேரம் கூட இன்னைக்கு நாங்க குழந்தைகள் வீடுகள்ல செய்யற சின்ன சின்ன தவறுகளுக்காக எவ்வளவோ மோசமான வார்த்தைகளை பேசிடுறோம். குழந்தைகளை நாங்க உள்ளங்களால சபிக்க ஆரம்பிச்சிடுறோம். சில வார்த்தைகளை கொட்டி தீர்த்து அவர்களுடைய அத்துணை உணர்வுகளையும் அடித்து நொறுக்கி அவர்களை அப்படியே முடக்கி விடுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இதை விட ஒரு மோசமான பாவம் எது இருக்க முடியும்? பாப்பாவுடைய சத்தியமான மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக மகன் நிற்கிறார். இந்த மகனோடையும் பாப்பா பேசின இங்கிதமான முறையை பாருங்க. யா புனை, அருமை மகனே, சின்ன மகனே, இவக்கம்மானா, அல்லாஹ்வுடைய முடிவு வரப்போகுது ராஜா, வந்து எங்களோட இந்த கப்பல்ல ஏறிக்கோங்க, உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். இப்படி பேசின கட்டத்திலையும் அந்த மகனுடைய நிலைப்பாட்டை பாருங்க. கண்ணியமானவர்களே, قال السآبي إلى جبل يعصمني من الماء. உங்களோட ரப்புட வெள்ளம் வந்தா வரட்டும், எனக்கு பிரச்சனையே இல்ல, இதோ முன்னால இருக்கிற இந்த மலையில ஏறி ஒதுங்கி நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளுவேன். இந்த வார்த்தைக்கு பின்னாலேயும் பாருங்க, அந்த வாப்பா கடுகடுக்கல்ல. இப்படியான எதிர்ப்புகளுக்கு பின்னாலேயும் அந்த வாப்பா அந்த மகனோடு இருக்கின்ற அந்த சுமூகமான உறவை முறிச்சு கொள்ளல. இப்பவும் என்று சொன்னாங்க, இல்ல ராஜா, நீ நினைக்கிற மாதிரி அல்லாது, உன்னுடைய கற்பனைக்கு படாது, நீ அனுபவத்தில் சிறியவர், நீ சமூகத்தில் இன்னும் சரியாக வாழல்ல. கண்ணியமான மகனே, இப்ப வாப்பா சொல்ற புத்திமதியை பாருங்க. قال لا عاصم اليوم من امر الله الا من رحم. நீ நினைக்கிற மாதிரி லேசான இடம் இல்ல ராஜா. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர, இதுல எல்லாரும் இந்த இடத்துல இந்த சோதனையில மாட்டிக்கொள்ளுவாங்க.
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் வளர்த்தது ஒரு தாய். எனவே ஒரு சமூகத்தினுடைய 3 விதமான கட்டமைப்புகளும், ஒன்று தாய், தந்தை, குழந்தைகள், மூவருமாக ஒன்றாக ஒரு இஸ்லாமிய உணர்வோடு ஈமானிய உறவோடு பயணிக்கின்ற பொழுதுதான் நானும் நீங்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆரோக்கியமான இறையச்சத்தோடு கூடிய தக்வாவோடு கூடிய ஒரு சமூகத்தை எதிர்பார்க்கிறது. இதற்கு முதலாவது நானும் நீங்களும் செய்ய வேண்டிய அவசரமான அவசியமான பல விஷயங்கள் இருந்தாலும் 2 விஷயங்கள்ல இப்ப இந்த செகண்ட்ல இருந்து நானும் நீங்களும் ஈடுபடணும். ஒன்றுதான், இன்னைக்கு நாங்க எல்லா முயற்சியும் நடக்குது எங்க குழந்தைகள விஷயத்துல. எங்க குழந்தைகள் படிக்கணும், மாஷா அல்லாஹ். எங்க குழந்தைகள் முன்னேறணும், எல்லா துறைகளுக்கும் முயற்சி இருக்குது. ஒவ்வொரு உம்மா பாப்பாவும் யோசிங்க, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜுடைய நேரம் நான் ஏந்த மகனை நினைச்சு, எந்த வீட்டுல வளர்ந்து கொண்டிருக்கின்ற மகளை நினைச்சு அல்லாஹ்வுக்கு என்ன துஆவை செய்தேன்? எப்பவாவது இந்த கண்ல எனக்கு கிடைத்திருக்கின்ற குழந்தைகள் ஒரு சாலிஹான ஆரோக்கியமான தக்வா உள்ள ஒரு சந்ததியாக உருவாகணும் என்ற கவலையில எப்பவாவது எங்களோட கண்கள்ல ஒரு துளி கண்ணீர் கசிஞ்சிருக்குதா? ஏதாவது ஒரு தஹஜ்ஜுல நாங்க ரப்போட பேசி இருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பும் என்ன? எங்களோட குழந்தை நல்லா வளரணும், மகன் சமூகத்துல முன்னுக்கு இருக்கணும், மகனுக்கு எல்லா அங்கீகாரமும் கிடைக்கணும். ஆனால் அந்த மகனை நாங்க உருவாக்க வேண்டிய, நாங்க பொறுப்பு சாட்ட வேண்டிய ரப்போட நானும் நீங்களும் தொடர்பில்லை. ஆனா எங்கட ஆசை குழந்தைகள் சாலிஹீன்களாக வளரணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது எங்கட வாழ்க்கையில எங்கட குழந்தைகளுக்காக நாங்க துஆ செய்து வாழுகின்ற அந்த பண்பாட்டை பழகணும். ஒவ்வொரு தந்தையினுடைய உள்ளங்களிலேயும் ஆழமாக பதிய வேண்டிய துஆ தான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. ஒரு அழகான குர்ஆனுடைய வசனம் பாருங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கணும் நானும் நீங்களும், யா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளினூடாக, என்னுடைய மனைவி மக்களினூடாக எனக்கு நீ தரணும் செல்வத்தை அல்ல, பொருளாதாரத்தை அல்ல, வீடு வாசல்களை அல்ல, என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கணும் ரப்பே. இது எப்ப உருவாகும்? கண் குளிர்ச்சி இது எப்ப உருவாகும்? என்னோட குழந்தைகளை கண்ணியமானவர்களே சமூகத்துல நல்ல நிலைமையில உருவாக்கிட்டு அப்ப நானும் நீங்களும் பார்க்கணும். இன்னைக்கு எத்தனையோ செல்வந்தர்கள், சில கவலையான நிகழ்வுகள் இருக்குது. சில ஜனாசாக்கள் மஸ்ஜிதுகளுக்கு கொண்டு வருவாங்க. ஊர்ல பெரிய அமைப்புல வாழுவார், வசதி வாய்ப்புகளோட எவ்வளவு அமைப்புகளோட வாழுவார். பள்ளிவாசலுக்கு ஜனாசாவை கொண்டு வந்து வச்சு இவருடைய குழந்தைகள்ல குடும்பத்துல யாராவது ஒருவர் வந்து இந்த ஜனாசா தொழுகையை நடத்துங்கன்னா அந்த சந்ததிகளிலேயே ஒரு ஜனாசா தொழுகையை நடாத்துகின்ற அளவுக்கு ஒருவர் உருவாக்க தவறிச்சு இவருடைய பொருளாதாரம். இது கண்குளிர்ச்சியா? இந்த பொருளாதாரத்துல பறக்கத்து இருக்குதா? இதை வச்சு சந்தோஷப்படையலுமா? கண்ணியமானவர்களே, சில ஏழை தாய்மார்கள் தந்தைமார்களுடைய ஜனாசாக்கள் கொண்டு வராங்க, குழந்தைகள் போட்டி போடுறாங்க. பாருங்க, நானா தொழுவிக்கிறதா, தம்பி தொழுவிக்கிறதா, நானா ஒரு ஹாபிஸ், தம்பி ஒரு ஆலிம், மருமகன் ஒரு முஃப்தி. கண்ணியமானவர்களே, இதை நாங்க உருவாக்க தவறிட்டு இப்ப யோசிக்கிறோம், எங்களோட குழந்தைகளின் ஊடாக எங்களுக்கு கண்குளிர்ச்சி உருவாகணும். இது வருமனே குழந்தைகளால வார நிம்மதி, குழந்தைகளால வார கண்குளிர்ச்சி, அது மதரசால, மஸ்ஜிதுல, மக்தப்ல, பாடசாலையில உருவாகக்கூடிய ஒன்று அல்ல. அது உருவாகணும் வீட்டுல, அது உருவாகணும் வீட்டுல. ஒவ்வொரு தாய்மாருடைய முஸல்லால தஹஜ்ஜுல உருவாகணும். அல்லாஹ்வுக்காக அலோனும், நாங்க குழந்தைகளுக்காக கண்ணீர் வடிக்கணும். கண்ணியமானவர்களே, இதுதான் எங்கட அடிப்படையான முயற்சி. இரண்டாவது விஷயம், ஹலாலான சம்பாத்தியம் எங்கட குழந்தைகளுக்கு கொடுக்கப்படணும். ஹலாலான சம்பாத்தியம். இங்கதான் நாங்க தவறு விடுறோம், கஷ்டப்படுறோம், எவ்வளவோ சிரமப்படுறோம். நாங்க பசியோட இருந்து குழந்தைகளுக்கு உணவு கொடுப்போம், நாங்க கந்தலான ஆடையோட இருந்து மகனுக்கு புத்தாடை அணிவிச்சு பெருநாளை கொண்டாடினோம், நாங்க இரவுல தூக்க முழிச்சு குழந்தைகளை தூங்க வைப்போம். கண்ணியமானவர்களே, உருவாக்க தவறுகின்ற இடம்தான் எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க தூய்மையான இஸ்லாம் அங்கீகரித்த ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுக்க தவறிட்டோம். இதை நாங்க பெருசாக அலட்டிக் கொள்றதல்ல.
எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க கொடுக்கின்ற ஒவ்வொரு உணவு கவனங்களும் இருக்குது. நாளைக்கு சமூகத்துல அவங்களுடைய எதிர்காலத்தை அந்த உணவு பிடி தீர்மானிக்கும் பாருங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரோட மிக நெருக்கமாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர், மிக நெருக்கமான ஒரு நபித்தோழர். ஃபஜ்ருடைய ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வருவாங்க. தொழுகை முடிஞ்சிட்டா அமைதியாக உட்கார்ந்து தன்னுடைய எல்லா இபாதத்துகள் அமல்களை முடிச்சிட்டு போவாங்க. சில காலம் நபி அலைஹிஸ்ஸலாம் கவனிக்கிறாங்க, இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகை முடிஞ்சிட்டா அவசரமாக மஸ்ஜிதை விட்டு வெளியே எடுப்பிடுவாங்க. நபி அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம், என்ன நடக்குது? ஒரு நாள் அபூ துஜானாவை அழைச்சி கேட்கிறாங்க, கடிஞ்சு கொள்ளல, ஏன் பள்ளியை விட்டு அவசரமாக ஓடுறீங்க, ஏன் கொஞ்சம் உட்கார எதையும் கண்டுகொள்ள நபி அலைஹிஸ்ஸலாம். அபூ துஜானா வாங்க உட்காருங்க, வளமையில கொஞ்சம் நேரம் எடுப்பீங்க, கொஞ்சம் அவசரமாக போற மாதிரி வழங்குது, என்ன நடக்குது சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், கஷ்டமான ஒரு காலம், வீட்டுல அதிகமான குழந்தைகள், இரவுல இந்த எல்லா குழந்தைகளுக்கும் வயது நிறைய எனக்கு உணவு கொடுப்பதற்கான போதிய வசதி வாய்ப்புகள் இல்ல. சில நேரம் என்னுடைய சின்ன குழந்தைகள் இரவுல பட்டினியோட பசியோட தூங்கிடுவாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற ஒரு யூதருடைய வீட்டுல வளர்ந்திருக்கின்ற ஒரு பேரீத்த மரம் என்னுடைய வீட்டு தோட்டத்தின் பக்கம் சாய்ந்து இருக்கிறது. சில நேரம் நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்து தாமதிச்சு போற நேரம் என்னுடைய குழந்தைகள் காலையில பசியோடு எழும்பி வந்து வீட்டு முற்றத்தில் விழுந்திருக்கின்ற அந்த ஈச்சம்பழங்களை கண்டு அவங்க ஏதாவது பசி கொடுமையால எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுடுவாங்களோ என்ற உணர்வுதான் யா ரசூலல்லாஹ் என்ன மஸ்ஜிதுக்குள்ள இருக்க விடுவதில்லை. இதனால நான் என்ன செய்வேன், என்னுடைய குழந்தைகள் எழும்பி வீட்டத்திலிருந்து வெளியில வாரத்துக்கு முன்னால அந்த ஒவ்வொரு ஈச்சம்பழங்களையும் என் கைகளால பொறுக்கி அந்த உரிய தோட்டக்காரருடைய கையில நான் கொடுத்துருவேன் யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. இதே மாதிரி நான் ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்து தாமதமாகிச்சு. வீட்டுக்கு போன அந்த சின்ன மகன் எழும்பி வந்து ஆசையோட பசியில ஒரு பேரீத்தம் பழத்தை எடுத்து தன்னுடைய வாயில போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எங்கட குழந்தைகள் தவறு செஞ்சா, இன்னைக்கு எங்கட குழந்தைகள் சின்ன வயதுல பிள்ளைகள் செஞ்சிட்டா நாங்க நியாயம் கற்பிப்போம். சின்ன பிள்ளை தானே, அதுக்கு இப்ப என்ன விளங்க போகுது, அதுக்கு இப்ப ஹலால் ஹராம் இதெல்லாம் வளர்த்தி கொண்ட வயசு ஆயுது. அது வளரக்குள்ள யாரும் சொல்லிக் கொடுக்கக்குள்ள பள்ளிக்கு போகக்குள்ள மஸ்ஜிதுக்கு மக்தப்ல அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ரெண்டு கனவு கண்ட சமூகம் அல்ல அந்த சமூகம். அபூ துஜானா ரலியல்லாஹு ஓடோடி வந்து அந்த மகனை கிட்ட எடுத்து அந்த மகனுடைய வாய்க்குள்ள தன்னை விரலை போட்டு அந்த ஈச்சம்பழத்தை வெளியே எடுக்கிறாங்க. இந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. சில நேரம் அந்த குழந்தை யோசிக்கலாம், என்னப்பா பாப்பாதான் தாரார் இல்ல, எங்கேயாவது விழுந்த ஒரு ஈச்சம்பழத்தையாவது எடுத்து என்னுடைய பசி கொடுமையை போக்கிக் கொள்ளுகின்ற அளவுக்காவது என்னுடைய வாப்பா அனுமதி தராத ஒரு ஈவிரக்கமற்ற மனிதராக இருக்கிறார் அல்லவா என்று கூட யோசிச்சு இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, மகன், உலகத்தில் இருக்கிற பசி பட்டினி எல்லாம் இருக்கட்டும், நாளை மறுமையில் மஹ்ஷரில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உன்னுடைய தந்தை அபூ துஜானா ஒரு திருட்டு குழந்தையினுடைய தந்தை என்ற பெயரோடு முழு மனித கோடிகளுக்கு முன்னால் நிறுத்தப்படுவதை நீ விரும்புகிறாயா கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்பதான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதற்கு பயந்துதான் நான் இந்த பள்ளியை விட்டு அவசரமாக வீட்டுக்கு போய்த்திருந்தேன். இந்த நிகழ்வு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுக்கு வருகிறது. உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேரித்த மரத்தை தன்னுடைய காசை கொடுத்து வாங்கி இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்துறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஹலாலான சம்பாத்தியம், குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற ஹலாலான உணவு, உடை, வீடு, இவைகள் எல்லாம் நாளை எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நானும் நீங்களும் இன்னும் ஒரு 15-20 வருஷங்கள்ல இங்க இருக்கிற எல்லா வாப்பாமாரும் பெரும்பாலும் கபறுகள்ல மண்ணுறையில. ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட குழந்தைகள் நாளைக்கு சமூகத்துல வாழணும்டா உருவாக்க வேண்டிய ஆன்மீக தார்மீக கடமைப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அந்த வகையிலேதான் ஒரு புதிய இஸ்லாமிய வருடத்தை நோக்கி நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க ஒரு உறுதிப்பாட்டுக்கு வருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்றில இருந்து என்னுடைய தஹஜ்ஜுத் நான் தொழுகின்ற தொழுகை என்னுடைய குடும்பத்துக்காகவும் சேர்த்து, என்னுடைய மனைவிக்காக அழுவோம், குழந்தைகளுக்காக அழுவோம்,
சமூகத்துக்காக அழுவோம், உறவுகளுக்காக அழுவோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய துஆக்கள் தான் நாளைக்கு குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இரண்டாவது, நானும் நீங்களும் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற தூய்மையான கலப்பற்ற அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஹலாலான உணவும் உடையிலும் ஏனைய ஏற்பாடுகளும். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதிர்வருகின்ற இந்த வருடத்தில் எங்கள பயணங்கள் எப்படி இருந்தாலும், எங்களுடைய இலக்குகள் எப்படி இருந்தாலும், குழந்தைகள் என்று வருகின்ற பொழுது இந்த இரண்டு விஷயத்தையும் கடைபிடிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியான, ஆரோக்கியமான, அழகான, நானும் நீங்களும் சமூகத்தில் எதிர்பார்க்கின்ற நல்ல சந்ததிகளை அல்லாஹ் பரிசளித்து நாளை மறுமையிலே நல்ல குழந்தைகளை உருவாக்கின உத்தமமான பெற்றோர்களாக மறுமையிலே அல்லாஹ் என்னை உங்களையும் அடையாளப்படுத்தி எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எமது தப்பு தவறுகளை மன்னித்து மறைப்பாயாக. எமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எமது பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எமது உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நீ எங்களுக்கு தந்திருக்கின்றாக உயர்ந்த செல்வம் எங்களுடைய குழந்தைகள். யா அல்லாஹ், இந்த குழந்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில சோதனையாக மாற்றிடாதே ரஹ்மானே. எமது பாவங்கள் குற்றங்களை வைத்து ரப்பே யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளினூடாக எங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். குழந்தைகள் எதிர்காலங்களை சீராக்கி வையா அல்லாஹ். தக்குவாவும் முறையற்றமும் கூடிய சந்ததிகளை எங்களோட குடும்பங்களை உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், குர்ஆனுடைய அறிவும் ஞானமும் தெளிவும் உள்ள சந்ததிகளை எங்களுக்கு சந்ததிகளாக தந்திரியா அல்லாஹ். பாவங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் அனாச்சாரங்களுக்கும் துணை போகக்கூடிய குழந்தைகள் இருந்து எங்களோட சந்ததிகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி வந்திருக்கின்றார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜுகளையும் ஹஜ்ஜன் மப்ரூராக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கடந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய காலங்களிலே, அய்யாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே யார் யாரெல்லாம் என்ன எண்ணங்களோடு, இஹ்லாஸான எண்ணங்களோடு உதுஹியாவை நிறைவேற்றினார்களோ அத்தனை பேருக்கு நிரப்பமான கூலிகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அவங்களுடைய பொருளாதாரங்கள், அவங்களுடைய எல்லா நிலைமைகளையும் பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி முடிவுகளை நீ விரும்பக்கூடிய நல்ல முடிவுகளாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன்.